வணக்கம். திமுக கூட்டணியில் இணைய போகும் புதிய கட்சி இதுதான். ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தலுக்கு கூட்டணியில் சில மாற்றங்களை செய்ய ஆளும் திமுக கட்சி முடிவு செய்துள்ளதாம். லோக்சபா தேர்தலுக்கு ஆளும் திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது. லோக்சபா தேர்தலுக்காக சிங்கிள் பிளான் ஒன்றை திமுக களமிறக்க உள்ளதாம். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போல 10 தொகுதி தரப்படாது, ஒற்றை இலக்கத்தில் 8 தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக மற்றும் மதிமுக கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் மட்டுமே கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் இவர்களுக்கு தலா 2 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இந்த முறை 2 இடங்கள் வழங்கப்படாது, மாறாக ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் 25 முதல் 30 இடங்களில் திமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுக்க லோக்சபா தேர்தலுக்காக பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை சேர்ந்து பிரம்மாண்டமாக இந்தியா என்ற கூட்டணியை தேசிய அளவில் உருவாக்கியுள்ளது. இந்த கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் 2024 லோக்சபா தேர்தலுக்கு கூட்டணியில் சில மாற்றங்களை செய்ய ஆளும் திமுக கட்சி முடிவு செய்துள்ளதாம். இந்த கூட்டணியில் இணைய போகும் புதிய கட்சி தொடர்பான தகவல்கள் கசிந்து வருகிறது. அதன்படி பாமக திமுகவில் இணைய போவதாக சில செய்திகள் வந்தன. விசிக இதனால் அப்செட் என்றும் செய்திகள் வந்தன. சமீபத்தில் ஸ்டாலின் ராமதாஸ் சந்திப்பு கூட இந்த விவாதங்களை ஏற்படுத்தியது. ஆனால் திமுக பாமகவுடன் கூட்டணி வைக்கும் எண்ணத்தில் இல்லை. இந்த கூட்டணியில் இணைய போவது மக்கள் நீதி மையம் மட்டுமே. பாமக திமுக கூட்டணியில் இணையாது என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டியிடுவேன் என்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். அதன்படி மக்கள் நீதி மையம் நிர்வாகிகளுடன் ஆலோசித்த கமலஹாசன் லோக்சபா தேர்தலில் போட்டியிட உள்ளதாக உறுதி செய்துள்ளார். மேலும் இந்திய கூட்டணியில் இணைந்து திமுக தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையம் லோக்சபா தேர்தலை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.